பக்தி கிளிக்ஸ் நேயர்களுக்கு காலபைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது கோச்சார ரீதியாக கடகத்திற்கான பலன்களை நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம். காலபுருஷ தத்துவத்தின்படி சூரியனானவர், அதாவது காலபுருஷனுக்கு பஞ்சமாதிபதியாகவும், உங்களை பொறுத்தவரையில் குடும்பஸ்தானாதிபதி தனாதிபதி ஆனவர், இப்பொழுது வாக்குஸ்தானாதிபதியும் ஆனவர். இப்பொழுது 2க்கு அதிபதியான சூரியனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அட்டமாதிபதி எனக்கூடிய சனியின் வீட்டில் போய் அமர்கிறார். இது மிகவும் கவனம் கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. ஏனெனில் அட்டமாதிபதியான சனி ஏற்கனவே உங்கள் கடக ராசிக்கு ஆகாதவர். சந்திர சூரியனை பொறுத்தவரையில் சனி ஆகாதவர். இப்பொழுது சனியே பாதகமான ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது 2க்கான அதிபதி சூரியன் சேர்ந்து அங்கே போய் அமரும் பொழுது குடும்ப ரீதியாக, கடன் ரீதியாக, தனம் வரக்கூடிய ரீதியாக, வாக்களித்ததாக போன பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடும். இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்காமல் இருக்க வேண்டுமெனில் சனி நியாயக்காரகன், ஒரு ஜட்ஜ் என்றே கூறலாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமெனில் நல்லவைகளை மட்டுமே சொல்ல வேண்டும், நல்லவைகளை மட்டுமே செய்ய வேண்டும், தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு உங்களை ஈடுபடுத்தி கொண்டீர்களானால் இந்த மாதத்தை நீங்கள் எளிமையாக கடந்து சென்று விடலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் அனாவசியமாக எந்த பேச்சுகளும் ஆர்கியூமெண்ட்டுகளும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறந்தது. தந்தை வழியான பங்காளி என்று சொல்லக்கூடிய உறவு முறைகளோடு கூட நீங்கள் வாக்குவாதத்தில் ஏதும் ஈடுபடாமல் இருந்து கொள்வது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது தலைக்கவசம் கட்டாயம் அணிந்து செல்ல வேண்டும். சனியானவர் வாகனம் போன்ற விதத்தை குறிக்கிறார். இங்கே சூரியனானவர் தலையை குறிக்கிறார். எனவே நீங்கள் இந்த காலகட்டங்களில் வாகனத்தில் நீங்கள் எந்த விதமான ஒரு சாதனையை செய்வதை போல் சென்றீர்களானால் சோதனையோடு தான் வீடு திரும்பி வர வேண்டும். ஹெல்மெட் அணிந்து கொள்ளுங்கள். மிகுந்த கவனத்துடன் வாகனத்தை இயக்குங்கள். அது மிக முக்கியம். உங்களின் 7ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் சேர்கிறார்கள். இவர்கள் உங்களுக்கு 12க்கும் 3க்கும் அதிபதியாகி, 11க்கும் 4க்கும் அதிபதியாகி மற்றும் 10க்கும் 5க்கும் அதிபதியாக வருகிறார்கள். யார்? இந்த புதன், சுக்கிரன், செவ்வாய். 7ஆம் இடத்தில் இவர்கள் இருக்கும்போது மனைவியால் பார்ட்னர்ஷிப் கொண்ட ஒரு பார்ட்னரினால் கம்பெனியில் உங்களோடு கூட்டு தொழில் செய்யக்கூடியவர் அல்லது உங்களோட டீம் ஒர்க் செய்யக்கூடியவர்கள் போன்றவர்களிடம் மிகுந்த கவனம் தேவை. ஏனெனில் ஒரு கால் முன் வைத்தால் ஒரு கால் பின்னிழுத்து செல்லும் என்ற நிலைமையே இங்கே இருக்கிறது. எந்த புது முயற்சி எடுத்தாலும் நிதானமாக, கவனமாக, வாக்களிப்பதில் சற்று யோசித்து இந்த மாதத்தை நீங்கள் நடந்து கொண்டால் அது சால சிறந்ததாக இருக்கும். இப்பொழுது நாம் கண்டது கோச்சார ரீதியான பலன்களை கடகத்திற்கு. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை கண்டறிய வேண்டுமெனில் கீழ்கண்ட தொலைபேசியை தொடர்பு கொண்டு கட்டண முறையில் உங்களுடைய பலன்கள், பரிகாரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம். டிஸ்பிளேயில் உள்ள மெயில் ஐடியில் தங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ஏதேனும் ஒரு கேள்விக்கு பதில் உங்களுக்கு மெயில் ஐடி மூலமே அனுப்பி வைக்கப்படும். ஏதேனும் ஒரு கேள்விக்கு அதற்கு தங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதியை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடம் இந்த தகவல்கள் இல்லை எனில் உங்களுக்கு பிரசன்னம் மூலியமாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அளிக்கப்படும்.